வெல்கம் டு கிரேசி. ஸோ இன்னைக்கு பார்க்குறது நம்மளோட லக்ஸரி வெட்டிங் சாரீஸ். அதில் நிறைய நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மோஸ்ட் டிமாண்டிங் கலர்ஸ் அண்ட் நியூ கலர்ஸை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் நம்மளோட பேரட் ஷெக் டிசைன் சாரீஸும் நிறைய பியூட்டிஃபுல்லான கலர்ஸோட எடுத்து வந்திருக்கோம். இதில் ஃபுல் ஓப்பன் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளோட பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன், ரொம்ப பெஸ்ட் செல்லிங்கான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு போடுறோம். ரொம்ப அதுலேயே வந்து கிரேலாம் எல்லா சரிலையுமே என்கிட்ட நல்ல டிமாண்ட். நான் கிரேலாம் இவ்வளோ டிமாண்ட் இருக்கும்னு எனக்கு ஃபஸ்ட்டு தோணல. பட் இப்போ கிரேலாம் எனக்கு ரொம்ப செமையான டிமாண்ட். கிரே ஆரஞ்சுலாம் இப்போ பயங்கர பெஸ்ட் செல்லிங்காக போயிட்டு இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். அதுலேயே நம்ம பேரட் டிசைனில் ரெட்டு போட்டு எனக்கு வந்து அவ்வளோ என்கொயரிஸ். திரும்ப அகைன் நான் வந்து உங்களுக்கு ரெட்டு திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ரெட்டு, பிங்க்கு, ஸோ எல்லா கலர்ஸுமே நல்லா ஒரு பெஸ்ட் செல்லிங்கான கலர்ஸ், நிறைய என்கொயரிஸ் வந்தது. இது மட்டும் இல்லை, நம்மளோட ட்ரெண்ட் செட்டரான நம்மளோட லக்ஸரி வெட்டிங் சாரி பியூர் சில்க்கு பார்த்து வியூ பண்ணோம் இல்லையா, அந்த சாரியும் நம்மளோட கலெக்ஷன் வந்து சூப்பரான கலெக்ஷன் வந்து நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க, ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பேரட் டிசைனில் லவ்லி பேரட் டிசைனில் அழகாக உங்களுக்கு வந்து லாவெண்டர் கலர், செம சூப்பரான லாவெண்டர் கலர். நல்லா அழகாக உங்களுக்கு வந்து ரெட் கலர் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஷைனிங்கான கிரே, செம சூப்பரான ஒரு சில்வர் கிரே கலர். இது நல்லா அழகான உங்களுக்கு ஆரஞ்சு கலர். இது வந்து பிங்க், நல்ல ராணி பிங்க் கூட லைட்டாக பீச் மிக்ஸ் ஆயிருக்கும். டபுள் கலர். ஓகேவா? ராணி பிங்க் கூட லைட்டாக பீச் மிக்ஸ் ஆயிருக்கும். இது வந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளூ அண்ட் எமரல் கிரீன் மிக்ஸ் பண்ண டபுள் கலர். உங்களுக்கு வந்து பீக்கா கிரீன், பீக்கா ப்ளூவும் சொல்லிக்கலாம். பட் ஆக்சுவல் கலர் வந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளூவும் உங்களுக்கு எமரல் கிரீனும். செம சூப்பராக இருக்குது. அந்த கியூட்டான பேரட்ஸ் இருக்கும் அண்ட் செக் டிசைன் இருக்குது. அழகான சின்னதான பார்டர். ஸோ கரெக்டாக உங்களுக்கு ப்ளீட் வைக்கிற சைஸில் ஃப்ளாரல் பார்டர் வந்துருது. ஃபர்ஸ்ட் செட்டு ஃபுல்லாக உங்களுக்கு உருவம் உள்ள கலெக்ஷன், செகண்ட் செட் ஃபுல்லாக உங்களுக்கு உருவம் இல்லாத கலெக்ஷன். அதில் ஒரு 12 கலர்ஸ் இந்த அளவு கொண்டு வந்திருக்கும். 12 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் பார்டர் டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. செம சூப்பரான அல்டிமேட் கலெக்ஷனாக இருக்க போகுது இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆரஞ்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஆரஞ்சு இப்போ நம்மக்கிட்ட பயங்கர பெஸ்ட் செல்லிங்காக போயிட்டு கிரே அண்ட் ஆரஞ்சு. ஏன்னா இதில் மற்ற பேஜஸ் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ நம்ம வந்து எல்லா டிசைன்ஸ்லையும் இப்போ ஆரஞ்சு போட ஆரம்பிச்சிட்டோம். கலர் டிசைன்ஸும் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். கலர்ஸும் நிறையா நியூவாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சூப்பராக உங்களுக்கு கோல்டன் ஜெல்ல சூப்பரான ஒரு வெட்டிங் சாரீ. கரெக்டாக அரஜனில் ப்ளீட் வைக்கிற சைஸில் உங்களுக்கு பார்டரு ஃபுல்லாக செக்ஸ். இது ஃபுல்லாக உங்களுக்கு வைரவூசி செக்ஸு. அதுக்கு மேலே இந்த அழகான ஒரு பியூட்டிஃபுல் பேரட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மரக்கிளையில் வந்து பேரட்டு, லீஃபு, ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம அல்டிமேட்டு. அப்படி க்ளோஸாக இருக்கும். இருக்குல்ல, இங்கே ஒரு பேரட் இருக்குது, இங்கே ஒரு பேரட், இங்கே ஒரு பேரட் இருக்குது, இங்கே ஒரு பேரட். ஒரு 2 இன்ச் கேப் தான். 2 இன்ச் கேப்பில் உங்களுக்கு சுற்றிக்கும் வரும். நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். 2 இன்ச் கேப்பில் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பேரட் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஈக்குவல் சைஸில் பார்டர். நல்ல அழகான ஒரு ஆரஞ்சு கலர் பார்த்தீங்களா? 2 இன்ச் கேப்பில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பேரட் மேலே கீழே ஃபுல்லாக சுற்றி இதற்குலாம் இந்த ரவுண்டு சுற்றியும் உங்களுக்கு வந்து அழகான பேரட்ஸ். ஸோ அப்படி க்ளோஸராக பேரட் வியூ பண்ணால் செம சூப்பரான சாரி. இந்த பேரட் டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிள் அண்ட் எலிகன்ஸ் அண்ட் கிளாஸியான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி. இது சரிக்கு கிராண்ட் கார்ஜஸான பல்லு. ஸோ நல்ல அழகாக கிராண்டாக ஒரு ராஜா அரண்மனையில் உள்ள டிசைன் மாதிரி ஒரு ரொம்ப யூனிக் அண்ட் இன்ட்ரிகேட்டட் கிராண்டான உங்களுக்கு பல்லு வந்துடுது. அண்ட் சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ஜஸ் பேரட் டிசைன் சாரீ. இதில் உங்களுக்கு 6 கலர்ஸ், செம்ம ப்ரட்டியான 6 கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி டோட்டலாக வந்து 6 + 6 + 6 18 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? டிசைன்ஸ் என்னமோ 3 டிசைன் தான். ரெண்டு இது சேம் டிசைன் தான், பட் அது பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும். அண்ட் இது ஒரு டிசைன். ஸோ டிசைன் என்னமோ ஒரு 2 + 1 பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிற ஒரு டிசைன். அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். பட் கலர்ஸ் இன்னைக்கு வந்து 18 டிஃப்ரெண்ட் வெரைட்டி பார்க்க போகிறோம். வேணுங்கிறவங்க டக்குனு புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அழகு ஷைனிங்காக சில்வர் கிரே. இப்போ நம்ம போடுற சில்வர் கிரே எத்தனை போட்டாலும் சேல்ஸ் ஆகிடுது. அண்ட் அதில் வந்து கோல்டன் ஜரி வேறு. ஸோ சில்வர் கிரேக்கு நமக்கு கோல்டன் ஜரி செம சூப்பர் கார்ஜியஸாக இருக்குது. செம ப்ரட்டியரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஷைனிங்கான கார்ஜியஸ் கிராண்ட் வெட்டிங் சாரீ. மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பர் ப்ரட்டி. இது சரியோட கிராண்டியரான சூப்பர் எலிகன்ட் பல்லு. சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் சூப்பர் கார்ஜியஸாக இருக்குது. ரொம்ப எலிகன்ட்டான உங்களுக்கு சில்வர் கிரே கலர் செக்ட் பேட்டர்ன் வைரோசியில் உங்களுக்கு அழகான பேரட் டிசைன். ஸோ தீபாவளியிலேருந்து நீங்கள் வந்து பயங்கர ஆஃபரில் தான் இந்த சாரீஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஆஃபர் முடிஞ்சு நான் ரொம்பலாம் ஏற்றலை, கொஞ்சம் தான் உங்களுக்கு ஏற்றிருக்கேன். ஸோ ஆஃபரில் போயிட்டு இருந்த சாரீஸ் எல்லாமே இப்போ கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரொம்பலாம் இல்லை. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி இந்த சாரீஸோட ப்ரைஸ்லாம் இது தீபாவளிக்கு முன்னாடி லான்ச் பண்ணல, பட் நான் அடுத்த சாரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சூப்பராக உங்களுக்கு அழகான பிங்க் கலர், நல்லா ராணி பிங்க்குக்கு லைட்டாக பீச் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, நல்லா பீச் ஃப்ரூட். பீச்னா நல்லா ஒரு லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரியான டபுள் கலர். ஓகேவா? ராணி பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர். ஏன்னா இந்த கலர் தான் இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. எல்லா ஃபேஸ்க்குமே இது சூட் ஆகும், எல்லா கலருக்குமே. அதாவது எப்படின்னா டஸ்கி ஸ்கின்னுக்கும் செட் ஆகும்,
நல்லா ஃபேரான ஸ்கின்னுக்கும் செட் ஆகிற ஒரு சூப்பரான கலர் ராணி பிங்க். நல்லா அழகாக இருக்கும். சூப்பராக ராணி பிங்க் அண்ட் லைட்டாக உங்களுக்கு ஆரஞ்சு மிக்ஸ் பண்ண சூப்பரான saree. பல்லு ப்ளவுஸ் செம்ம சூப்பராக இருக்குது. டபுள் கலர் இந்த saree வந்து உங்களுக்கு டபுள் டோனில் செம்ம சூப்பராக கார்ஜியஸாக இருக்குது. மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ சூப்பர் கார்ஜியஸான ஒரு saree. மிஸ் பண்ணிடாம ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்லா வெட்டிங் ஆரஞ்சு. ஓகேவா? சாரி ஆரஞ்சில் ரெட், வெட்டிங் ரெட் கலர். ஓகேவா? வெட்டிங் saree ரெட் கலர். ஸோ கல்யாண ஏதோ ஒரு இதுக்கு ஒரு பேர் உண்டு, கல்யாண சிகப்போ ஏதோ ஒரு சிகப்பு கலர். ஓகேவா? நல்ல ஒரு வெட்டிங் ரெட் கலர். செம்ம சூப்பராக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெட்டிங்க்கு ஏற்ற பர்ஃபெக்டான கலர். அதுலேயும் வெட்டிங்க்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு அந்த செக்ஸ்லேயே ரொம்ப அழகாக இருக்கும். செக்ஸ் வித் பேரட். அதுவும் லவ்வபிள் பேரட்ஸ். நல்ல லவ்லி பேரட்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அழகாக வெட்டிங்க்கு ஏற்ற சேலை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி உங்களுக்கு பேரட்ஸும் வந்துடும். ஒரு லவ்லி பேரட்ஸும் வந்துடுது. செம்ம சூப்பராக இருக்குது. அதுவும் உங்களுக்கு அந்த கூரைப்புடவை மாதிரி உங்களுக்கு செக்ஸும் வந்துடுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபார் ஒரு வெட்டிங் அக்கேஷன்ஸ்க்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு, ரிசப்ஷனுக்கு, இல்லை பர்ஃபெக்டாக வெட்டிங்க்கு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு மணமகளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து வியர் பண்ணுங்கள். ஒரு இதுவாகவும் நல்லாயிருக்கும். பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா ரெண்டு இந்த கிளிகள் 2 கிளிகள் இருக்குது. ப்ளஸ் செக்ஸு எல்லாம் ப்ளஸ் கலர் வேறு சேம் உங்களுக்கு வந்து வெட்டிங் கலர். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான கார்ஜியஸான கிராண்டான வெட்டிங் சாரீ. சிம்பிளெல்லாம் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருது. பல்லு வந்து ப்ளவுஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக இன்ஸ்டாகிராம்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். யூடியூப்ல மட்டும் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒவ்வொரு சாரியாக. இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் கலர் அண்ட் டிசைன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுருவேன். ஸோ யூடியூப்ல தான் கொஞ்சம் இந்த மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து யூடியூப்ல நமக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நிறையா, பட் சேல்ஸ் வந்து யூடியூப்ல தான் நமக்கு நல்லா சேல்ஸ் இப்போ. ஓகே, சூப்பராக உங்களுக்கு வந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளூவுக்கு எமரால்ட் கிரீன். ஓகேவா? இது நான் ஃபஸ்ட்டு ராயல் ப்ளூன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இதோட எக்ஸாக்ட் கலர் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் ப்ளூ. நீங்கள் வந்து கூகுளில் போட்டு பாருங்கள். காப்பர் சல்ஃபேட் ப்ளூன்னா அப்படி ஷைனிங்கான ஒரு ப்ளூ வருங்க. அந்த ப்ளூ தான் இது. ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ ரொம்ப சூப்பரான ப்ளூ. நான் நிறைய பேஜஸில் இந்த ப்ளூ பார்த்ததில்ல. ராயல் ப்ளூலாம் பார்த்துருக்கேன். பட் இந்த ப்ளூ வந்து ரொம்ப ரேர். காப்பர் சல்ஃபேட் ப்ளூ வித் எமரால்ட் கிரீன் டியூவல் டோனு. அழகாக அதில் உங்களுக்கு பேரட் டிசைன். ஓகே, 2 பக்கம் ஈக்குவல் சைஸ் பார்டர். செம்மையாக இருக்கும். ப்ளூ கிரீன் டியூவல் டோன். நல்லா காப்பர் சல்ஃபேட் ப்ளூ. கூகுளில் போட்டு பாருங்க. அந்த கலர் செம்மையாக இருக்கும். கலரை பார்த்தோன்னே டக்குன்னு பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ளூ கிரீன் டுவெல் டோன் வருது. அப்படி பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி இருக்கும். அப்படி பீகாக் கலர் கூட சொல்லிக்கலாம். பீகாக் ட்ரிபிள் டோன். ஓகே, இதுக்கு கார்ஜியஸான கிராண்டான பல்லு, சிம்பிளான ப்ளவுஸ். ஸோ இந்த கலரில் சாரினா கன்ஃபார்மாக இந்த கலர் எடுத்துக்கோங்க. செம்மையாக இருக்குது. நல்லா அழகாக காப்பர் சல்ஃபேட் ப்ளூ அண்ட் எமரால்ட் கிரீன் மிக்ஸ் பண்ணால் சூப்பரான சாரி. நெக்ஸ்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அழகாக லாவெண்டர். ஸோ லாவெண்டர் நம்ம இது வரைக்கும் போஸ்ட் பண்ணி எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. அதான் எக்ஸாக்டாக நான் இப்போ வீடியோவில் இந்த லாவெண்டர், இது வந்து ஊதா லாவெண்டர். ஸோ இந்த லாவெண்டர் போட்டால் இந்த லாவெண்டரில் உள்ள கம்ப்ளீட்டாக ஸ்டாக் ஆகிடும். பட் அதுக்கு கீழே நம்ம ஆர்கிட் லாவெண்டர் இருக்கும், அந்த பேஸ்டல் லாவெண்டர் இருக்கும். அதெல்லாம் நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வீடியோ போடல. மற்ற டிசைன்ஸில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பட் ஆக்சுவல் லாவெண்டர், இந்த ஊதா லாவெண்டர்லாம் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணது எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பேரட் டிசைனில் லாவெண்டர் இருக்குது. ஓகேவா? இன்னும் 2-3 டிசைனில் லாவெண்டர் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பேரட் டிசைனில் லாவெண்டர் கலர், அழகான பேரட்டு, நல்லா கிராண்டான பல்லு, சிம்பிளான ப்ளவுஸ். நான் லாவெண்டருக்குலாம் ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் இது லாவெண்டர் கலர் அப்படின்னு சொன்னாலே போதும், டக்குன்னு வந்து பிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி ஒரு சூப்பரான கலர். லாவெண்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். சேம் கலரில் எடுத்தவங்களே திரும்ப ரிப்பீட்டடாக எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்ஸரி ட்ரெண்ட் செட்டர் சாரியில் இந்த டிசைன். ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் பார்த்துடலாம். ஓகே, இந்த ஃப்ளாரல் டிசைன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த பிளெயின் டிசைன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் எத்தனை கலர்ஸ்? இதில் 6 கலர்ஸ், அதில் 6 கலர்ஸ். ஓகே, இன்னும் ஒரு 2-3 கலர்ஸ் நான் இன்ஸ்டாலாக போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். வீக்லி நான் இன்ஸ்டாலையும் இந்த இதில் கலர்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பட் இந்த கலர் நான் இதில் போடுறேன்னா இன்ஸ்டாவில் வராது, ஸ்டாக் அவுட் ஆகிடும். ஏன்னா இதில் நான் இதில் போடுறது வந்து அப்படியே ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கலர் நான் ஸ்டாக் எடுத்து வர கண்டினியூஸாக வந்து புக் ஆகிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. நல்லா லாவெண்டர். இது வரைக்கும் லாவெண்டரில் ப்ளெயின் பார்டர் தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த பியூட்டிஃபுல்லான பார்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த லாவெண்டர் கலரில். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்பிள் அண்ட் வாடாமல்லியில் ப்ளெயின் பார்டர் முன்னாடி போட்டிருந்தேன். ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டிருப்பேன் நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ரிப்பீட்டடாக, இது எனக்கு ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. பர்பிள் அண்ட் லாவெண்டரில். ஓகே, அண்ட் பீச் பிங்க். ஓகேவா? இது பீச், இது பிங்க், ராணி பிங்க். பீச் ராணி பிங்க்லேயும் பிளெயின் பார்டர் தான் போட்டிருந்தேன். அதை தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளாரல் பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இது நான் இதே கலர் முன்னாடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ராயல் ப்ளூவும் பர்பிள் கலரும், ராயல் ப்ளூ பர்பிள் காம்பினேஷனில் இந்த பார்டர் முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்போ நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா? இது க்ரீன்லேயே வேறு க்ரீன். இது வந்து நான் இன்ஸ்டாவில் தான் போட்டேன், யூடியூப் இது வரைக்கும் போடல. ஓகேவா? நல்லா பேரட் க்ரீன், ஸ்னேகா க்ரீன். ஓகேவா? இது எல்லோ வராது, பேரட் க்ரீன், ஸ்னேகா க்ரீன். இதுக்கு முன்னாடி நான் எல்லோ போட்டிருந்தேன். இது அந்த எல்லோ டோனும் வருது, இந்த எண்ட்லாம் எல்லோ டோன் வருது. பட் இருந்தாலும் ஆக்சுவல் கலர் வந்து பேரட் க்ரீன், ஸ்னேகா க்ரீன். ஓகே, சூப்பரான கலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமையா அதே பாட்டிலில் உங்களுக்கு வந்து ப்ரௌனு. இது வந்து ஒரு
ஜாமுன் கலர், ஜாமுன் அண்ட் ப்ரௌன் டுயல் டோன். ஓகே, ஸோ ஜாமுன் அண்ட் ப்ரௌன் டுயல் டோன் செம்மையாக இருக்குது. 6 கலர்ஸ். ஸோ இந்த இதில் உங்களுக்கு 6 கலர் கொண்டு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு பச்சையாக ஆரம்பிச்சிடலாமா? சூப்பராக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீனரியாக சூப்பராக உங்களுக்கு ஆரம்பிச்சிடலாம். க்ரீன் வச்சு, க்ரீன் அண்ட் ஒரு லைட்டாக எல்லோ மிக்ஸ் ஆகிருக்குது. மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? செழிப்பா, க்ரீன்னாலே உங்களுக்கு செழிப்பு தானே, செழிப்பாக ஆரம்பிச்சிடலாம் க்ரீன் வச்சு. செம்ம சூப்பராக உங்களுக்கு வந்து பேரட் க்ரீன் அண்ட் ஸ்னேகா க்ரீன். இது பேரட் க்ரீன், பக்கத்து செக்ஸ் வந்து ஸ்னேகா க்ரீன் டுயல் டோன். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த இதெல்லாம் நூல் கட்டியிருக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டியான சேரீ. அரஜானில் உங்களுக்கு பார்டர், செம்மையாக அரஜானில் பார்டர். இந்த சாரீ கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 1 இயராக 10 months நினைக்கிறேன் லான்ச் பண்ணி. எவ்வளோ நாள் எக்ஸாக்டாக கூட ஞாபகம் இல்லை. பட் செம்மையாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. பெஸ்ட் செல்லரு. இடையில அப்பப்போ ஆஃபர்லாம் போடுவேன், செம்மையாக ஆஃபர்லாம் போடுவேன். இப்போ நம்ம தீபாவளிக்கு, கிறிஸ்மஸ்க்கு, பொங்கலுக்கு, நியூ இயர்க்குலாம் ஆஃபர் போட்டிருந்தேன். செம்ம சேல்ஸு. அப்புறம் இயர் அண்ட் ஆஃபர்னு ஒரு 3 days மட்டும் போட்டிருந்தேன். பயங்கரமாக வந்து நல்ல ஒரு சேல்ஸ் ஆச்சு. இப்போ அந்த ஆஃபர்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆக்சுவலி 3150 போடணும். ஆஃபர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நான் தீபாவளிக்கு முன்னாடி போட்டிருந்த ரேட் வந்து 3150, 3150. ஸோ 3150க்கு வாங்கின கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 4 monthsக்கு முன்னாடி இந்த சாரியை 3150க்கு வாங்கின கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் ஆஃபர்லாம் க்ளோஸ் ஆகிட்டு 3150 போடலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் 3000 அப்படின்னா 3000க்கு மேலே அப்படின்னு ஒரு சில கஸ்டமர்ஸ் யோசிக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து 3000 மேலே கொண்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் போட்டிருக்கேன். பட் ஆனால் எப்போனாலும் 3150 மாறும். ஏன்னா நிறைய நியூ கலர்ஸ் இன்னும் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எப்போனாலும் உங்களுக்கு 3150 மாறும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. ஓகேவா? திரும்ப இது வந்து நான் நல்ல ஒரு கம்மியான ஆஃபரில் கொண்டு வரணும் அப்படின்னா அடுத்த ஆடிக்கு தான், ஆடி வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் அடுத்த ஆஃபர் வரும். அப்பவும் இருக்கிற மீதி உள்ள கலர்ஸு, கொஞ்சம் டல்லான கலர்ஸ், சேல்ஸ் ஆகாத கலர்ஸ் தான் ஆடியில் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரைட்டான கலர்ஸ், யூனிக்கான கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரைஸில் தான் வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சூப்பராக உங்களுக்கு நல்லா பேரட் க்ரீன், ஸ்னேகா க்ரீன், டுயல் டோன்லாம் சூப்பர் கார்ஜியஸான சாரீ. பல்லு அண்ட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு லக்ஸரி வெட்டிங் சாரீ. இந்த சாரீ பியோர் சில்க்கை பார்த்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகி வியர் பண்ணாத இது பண்ணதான் இன்ஸ்பயர் ஆகி நம்ம வியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணதான். நிறைய பிரைட்ஸ் பியோர் சில்க்கு கட்டி நான் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிரைடு வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. நான் அந்த பிரைடோட வீடியோ அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க மெசேஜ் பண்ணி, நான் அந்த சாரீ 42,000 47,000க்கு வாங்கினேன். இந்த சாரீ நீங்கள் 2.5, அதான் நான் அந்த இயர் அண்ட் சேலில் 2.5 2499 போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த ரேஞ்சில் போட்டிருக்கீங்க, இந்த சாரிக்கு இந்த ரேஞ்சு கிடையாது, நான் இந்த ப்ரைஸில் வாங்கினேன், என் சிலையை நீங்கள் வந்து இந்த ப்ரைஸில் போட்டிருக்கீங்கன்னு என்கிட்ட கோபமாக சண்டை போட வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கிட்ட இருக்கிறது பியோர் சில்க் சிஸ்டர், இது வந்து பியோர் சில்க் கிடையாது. நாங்கள் எங்களோட அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி செமி சில்க் சாரி நாங்கள் பியோர் சில்க் ரேட்டில் டெஸ்டட் சரி போட்டுருவோம், கோல்டன் சரி போட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதே டிசைனாக தான் ரெடி பண்ணுறோம். நான் எங்களோட ஓன் ஒரிஜினல் வீடியோவுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க வந்து சாஃப்ட் ஆனாங்க. இல்லைனா அவங்க வந்து நான் இவ்வளோ ப்ரைஸாக கொடுத்து வாங்கினதை வந்து நீங்கள் 2500ன்னு போட்டிருக்கீங்க, இது அந்த இதுக்கெலாம் இதாகாது ஆகுன்னு அப்படி அவங்க நம்ம அந்த இயர் அண்ட் சேல் போட்டிருக்கப்ப கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இல்லை சிஸ்டர், நீங்கள் கேட்டிக்கிறது பியோர் சில்க்கு இல்லை அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னாங்க. அவங்க நினச்சிட்டாங்க இவங்க ஏதோ ஃப்ராடு பேஜ், ஸ்கேம் பேஜ், அந்த காஸ்ட்லியான சாரியை வந்து இவ்வளோ ரேஞ்சு போட்டு இவங்க வந்து சேல் சும்மா இதுக்காக அமௌண்ட்டை மட்டும் பிரிச்சுட்டு சேலுக்கு சாரீ அனுப்ப மாட்டாங்க போல், சும்மா ஏமாத்துறாங்கன்னு நினச்சிட்டு அந்த சிஸ்டர் வந்து பேசினாங்க. பட் இல்லை சிஸ்டர், எங்கள் சாரியோட வீடியோவும் பாருங்கள். இதில் வந்து நான் நிறைய யூடியூப்பில் போட்டிருக்கேன், இல்லை நிறைய கலர்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் உள்ள கலர்ஸோட லிங்க் எல்லாம் அனுப்பிவிட்டேன். நான் மந்த்லி போட்டுட்ருக்கேன், நிறைய நியூ கலர்ஸ் போட்டுட்ருக்கேன், பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்புனதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஓகே சிஸ்டர் நான் நல்லா பண்ணுறீங்க, செம்மையாக இருக்குது, அப்படியே என்னோட பியோர் சில்க் மாதிரியே இருக்குது அப்படி சொன்னாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு பீச் கலரும் ராணி பிங்க் கலரும். ஓகேவா? பீச் அண்ட் ராணி பிங்க். ஸோ பீச் அண்ட் ராணி பிங்க்குமே இதுக்கு முன்னாடி பயங்கர டிமாண்டில் இருந்த கலர். பார்டர் வந்து அந்த பிளெயின் பார்டரில் வந்து இதான் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து இமீடியட்டாக எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பார்டர் போட்டிருக்கேன், சூப்பரான பார்டர். உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் பீச் ராணி பிங்க் டுயல் டோனா செம்ம சூப்பர் கார்ஜியஸான சார். இதுவுமே நிறைய பிரைட்ஸ் வியர் பண்ணியிருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பரான ஒரு வெட்டிங் சாரீ. நிறைய பிரைட்ஸ் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி போட்டிருக்காங்க. நான் இது 27,000 வாங்கினேன், இது 32,000 வாங்கினேன், 42,000 வாங்கினேன், 47, 50க்கு மேலே யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. பட் இந்த ரேஞ்சஸ் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு 25லேருந்து 50 அந்த ரேஞ்சஸில் இந்த சாரீ நான் அந்த ரேஞ்சில் வாங்கினேன், நீங்கள் இந்த ப்ரைஸ் போட்டிருக்கீங்களே. இன்னொருத்தவங்க வந்து நான் ஷாப்புக்கு போய் பார்த்தேன், 44,000 போட்டிருந்தாங்க. அந்த சிலையை நீங்கள் எனக்கு அவங்க 3,150 வாங்கினாங்க தீபாவளிக்கு முன்னாடி. அவங்க சொன்னாங்க இந்த சாரியை நான் நிறைய ஷாப்பில் போய் பார்த்தேன், எல்லாமே 40, 30 அண்ட் 40, 44 தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த ப்ரைஸில் கொடுத்துருக்கீங்க, அவங்க உடனே நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் எனக்கு வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அப்போ 3,150 இந்த அவங்க சைடு அவங்க வாங்கும்போது. ஸோ இது வந்து உங்களுக்கு அழகாக வயலட், ராயல் ப்ளூவும் வயலட் கலரும் ஷைனிங்கான ராயல் வயலட், ராயல் ப்ளூ
ராயல் வைலட், ராயல் ப்ளூஸ், கார்ஜியஸான சாரி. பட் ஆனால் பியூர் சில்க்லாம் இவ்வளோ மல்டிபிள் கலர்ஸ் கிடையாது இந்த சாரியில். அதில் கொஞ்சம் இந்த பீச் பிங்க் இருக்குது, ரெட் மெரூன் இருக்குது, ராணி பிங்க் இருக்குது, அந்த நம்ம பீகாக் ப்ளூ, பீகாக் க்ரீன் அந்த கலர் இருக்குது. இந்த கலர்லாம் கிடையாது நம்மளோட பியூர் சில்கில். நம்மளோட பியூர் சில்கில் இல்லை, பியூர் சில்க் போட்டோ பேஜஸில். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அதில் நிறைய கலர்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ஒரு 35-40 கலர்ஸ் போட்டிருப்பேன். இன்னைக்கு பழைய கலர்ஸும் வச்சுருக்கேன், புது கலர்ஸும் வச்சுருக்கேன். ஸோ சேர்த்தா எப்படியும் ஒரு 50 கலர்ஸாக ரெடி ஆகிருக்கும் இது வரைக்கும். ஓகேவா? வீக்லி நாங்கள் கலர்ஸ் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். கலர்ஸ் ரெடியாக உங்களுக்கு அப்படியே இது போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். பட் எல்லாமே லிமிட்டட் தான். வர போஸ்ட் போட்டுட்டு போய் இமீடியட்டாக ஸ்டாக் அவுட் ஆகிடும். திரும்ப அதே கலர் வருமானா இல்லை, அதே கலர் அதே டிசைன்லாம் வராது. பார்டர் சேஞ்ச் பண்ணுவோம், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு தடவைக்கும் நமக்கு வந்து த்ரெட் லைட்டாக மாறும். ஓகேவா? ஸோ அதனால் நான் இதில் வந்து ப்ரீ புக்கிங் எடுக்கிறது இல்லை. இருக்கிற நான் வீடியோ போடுறப்ப நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா லாவெண்டர்லேயே ஒருக்கா கொஞ்சம் லைட்டாக வரும், ஒருக்கா கொஞ்சம் டார்க்காக வரும், ஒருக்கா பேபி பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். ஸோ லாவெண்டர்லேயே நிறைய வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஒரே அப்படியே வராது. ஏன்னா த்ரெட் வந்து ஒவ்வொரு தடையும் லைட்டாக அந்த கலர் வேரியேஷன்ஸ் வரதான் செய்யுது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ப்ரீ புக்கிங் இந்த சைஸில் எடுக்கிறது இல்லை. ஸ்டாக்ஸ் வரும்போது புக் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் போஸ்ட் பண்ணுறோம், அந்த கலர் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. டக்குன்னு சேல்ஸ் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்குறது வாடாமல்லியும் பர்பிளும். ஓகேவா? வாடாமல்லியும் உங்களுக்கு பர்பிள் கலரும் செம்மையாக இருக்குது. இந்த கலர் நான் வந்து ரொம்ப முன்னாடி போட்டிருந்தேன், ஆடிக்குலாம் முன்னாடி போட்டிருந்தேன். இந்த கலர் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பிளெயின் பார்டராக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பார்டர் போட்ட மாதிரி ஞாபகம், பிளெயின் பார்டர் போட்டிருந்தேன். அப்போ உடனே சேல்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கன்னியூஸாக ஒரு 4-5 கஸ்டமர் திரும்ப எனக்கு இதே கலர் வேணும், சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க, சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்க. எவ்வளோ நாளாலும் பரவாயில்லான்னு கேட்டிங்க. நான் 40 days ஆகும், 50 days ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனது பார்த்தீங்கன்னா 6 monthsக்கு மேலே ஆயிடுச்சு. அது வந்து ஆடிக்கு முன்னாடி நான் நடந்த கான்வர்சேஷன் சொல்கிறேன். பட் இப்போ நான் ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா 6 monthsக்கு அப்புறம் தான் நான் இதே கலர் திரும்ப ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் வித் டிஃப்ரெண்ட் பார்டரோட. ஏன்னா வேறு நிறைய கலர்ஸ் இடையில வந்து ஸ்னேகா க்ரீன், அப்புறம் லெமன் க்ரீன், லெமன் எல்லோ, அந்த மாதிரி நிறைய பேஸ்ட் பீச் கலரு, அந்த மாதிரி நிறைய நியூ கலர்ஸ், லோட்டஸ் பிங்க், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இடையில வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். நியூட் கிரே, நியூட் பிங்க், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ், ப்ளஷ் பிங்க், அந்த மாதிரி நிறைய நியூ கலர்ஸ் கொண்டு வந்துட்டே இருந்தோம். ஸோ 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு திரும்ப அந்த கலர் வர்றதுக்கு. அதனால நான் ப்ரீ புக்கிங் எடுக்கலன்னு சொல்ல வரேன். ப்ளஸ் நான் பார்டரையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க வந்து நான் சேஞ்ச் பண்ணதுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்கு அதே பார்டர் தான் வேணும், திரும்ப ஓட்டி கொடுங்கம்மாங்க. திரும்ப எனக்கு ஒரு 6 மாதம் ஆயிடும். ஸோ ஒரு வருஷமாக ஒரு சேலைக்காக வெயிட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் ப்ரீ புக்கிங் யார்கிட்டையுமே எடுக்கிறது இல்லை. ஸோ இது உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வாடாமல்லியும் பர்பிளும். ஓகே, பர்பிள் அண்ட் வாடாமல்லி. இதே சாரியை ஒரு 5-6 கஸ்டமர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்புறம் வந்து நான் இதுக்கு என்கொயரியே எடுக்கலை, நாட் அவைலபிள், நோ ப்ரீ புக்கிங் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன் இந்த சாரிக்கு. ஓகேவா? ஸோ இப்போ தான் அது வந்து அதில் கலர் ரெடியாகி வந்திருக்கு, அதே கலரு. ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்போ புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3150 புக் பண்ணியிருப்பீங்க. இப்போ ப்ரைஸை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ஒரு ப்ரெட்டியான கலர், செமையான கலர். நான் திடீர்னு கூட நினைப்பேன், இடையில நான் ஒரு இந்த சாரியோட காஸ்டெல்லாம் இந்த த்ரெட்டு சரிலாம் கொஞ்சம் ஹை இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 1000 rupeesக்கு த்ரெட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு சாரிக்கு 1000 வராது, ஒரு பண்டில் அந்த த்ரெட்டு மட்டும் சரி. அப்புறம் வேறு ஓகேவா, 1000 rupees போனால் அதை வந்து நான் 1500 மாற்றினேன். அப்போ ஒரு சாரிக்கு இன்க்ரீஸ் ஆனது வந்து 360 rupees இன்க்ரீஸ் ஆச்சு. ஒவ்வொரு சாரிக்கும் 360 rupees இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா 3500 ஆக்கிடலாமா, இல்லை 3300 ஆக்கிடலாமா, 3250 ஆக்கிடலாமா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். இந்த சாரியோட ப்ரைஸை அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஏன்னா இப்போ குவாலிட்டி அண்ட் ஜரி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். ஜரியோட காஸ்ட்டும் இப்போ ஹையாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணதை விட ஸோ எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடலாமான்லாம் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். பட் 3000 மேலே ரொம்ப போக வேண்டாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ நம்ம மார்ஜின் கம்மியானாலும் பரவாயில்ல, இந்த ரேஞ்சில் பண்ண முடிஞ்சால் இப்போ பண்ணி ட்ரை பண்ணுவோம். அப்போ நமக்கு நிறைய சேல்ஸ் ஆகுது. ஏன்னா அந்த 3000 மேலே போட்டேன், 3150, அந்த 150 எக்ஸ்ட்ராக்காக நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அதில் சேல்ஸ் ஆகிறத விட அந்த 3000 அதுக்கு 1 rupee கம்மியாக போட்டிருந்தா கூட எனக்கு வந்து சேல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை நான் ரொம்ப யோசித்து கேல்குலேட் பண்ணி சரி ஓகே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நல்ல ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌனுக்கு ஜாமுன் கலர். ஓகே, டார்க் சாக்லேட் ப்ரௌன் ஜாமுன். ஓகே, நல்லா ஜாமுன் அண்ட் டார்க் சாக்லேட் ப்ரௌன். இந்த அழகான ஒரு ரவுண்ட் பார்டர், செம்ம சூப்பர் காஜிஸாக இருக்கா, அழகாக இருக்கா, ஷைனிங்காக இருக்கா. இந்த கலர்லாம் சான்ஸ்லெஸ் கலருங்க, செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் இந்த கலரில் ஏதாவது ஒரு சாரி கட்டணும் ரொம்ப நினைக்கிறது உண்டு. பட் எல்லா கலருமே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கலர் பிடிச்சிருக்கு, அப்புறம் இடையில இன்னொரு கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பீச் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு கலரும் ரொம்ப பிடிக்குது. நான் எந்த கலர் இன்னும் வரைக்கும் நான் இதில் வந்து ஒரு சாரி எடுத்து கட்டலை. பட் ஆனால் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போட்ட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன், மனசுக்கு திருப்தியான டிசைன், நான் நிறைய சேல்ஸ் ஆகிற டிசைன், என்னோட ஓன் டிசைன். நான் வந்து பியூர் சில்கை பார்த்து ட்ரை பண்ண ஒரு டிசைன். ஸோ அதனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நானுமே இதில் ஒரு எனக்கு இந்த ப்ரௌனி இப்போ பார்த்தோன்னே பிடிக்குது. இதில் கிரே போடலாமான்னு யோசிக்கேன். இடையில வந்து ப்ளஷ் பிங்க்லாம் போட்டுட்டு இருந்தேன்.
அதில் வந்து எனக்கு வந்து டக்குன்னு சேல்ஸ் ஆகிடுது. எனக்கு வந்து நான் கட்டுறதுக்கு ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது. பட் ஆனால் எனக்கு அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சேல்ஸ் ஆகிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அழகான லாவெண்டர் கலர். ஓகே, செம்ம ஷைனிங்கான லாவெண்டர். இது வந்து ஊதா கிடையாது, லாவெண்டர். நல்லா பேஸ்டல் லாவெண்டர் கலர், செம்மையாக இருக்குது, கார்ஜியஸாக இருக்குது. இந்த பார்டர் தான் இருக்குது. இடையில நான் வந்து நான் இந்த பார்டர் போட்டிருந்தேன், பிளெயின் பார்டர், அந்த செக்ஸ் பார்டர் போட்டிருந்தேன். அது நிறைய இந்த மாதிரி இருக்கும் பார்டர். ஓகே, அது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பட் அது கம்ப்ளீட்டாக ஸ்டாக் அவுட். இப்போ இந்த பார்டர் தான் ஸ்டாக்ல வந்துருக்கு. புக் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக. ஓகேவா, சூப்பரான உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஸோ எப்போனாலும் இது வந்து 3000க்கு மேலே இந்த சாரியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் மந்த் கூட நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து த்ரெட்டு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. அதனால் எப்போனாலும் சாரியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இந்த ப்ரைஸ் போடும்போது நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர். ஓகேவா, இந்த மாதிரி உங்களுக்கு பிளெயின் செக்ஸ் பார்டரில் ப்ரெட்டியான கலர். இந்த கலர் தான் நான் வியர் பண்ணலாமான்னு யோசித்தேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், பேஸ்டல் கலரில். பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த கலர் எப்போ போட்டேன், முன்னாடி போட்டேன். இந்த கலரும் ரொம்ப முன்னாடி போட்டது. அப்புறம் நிறைய கஸ்டமர் கேட்டிங்க. இந்த கிரேப்ஸும் கிரேப்ஸ் கலர், பேஸ்டல் கிரேப்ஸும் கிரேப்ஸ் கலரும். ஓகேவா, இது ஒரு சூப்பரான கலர். ஓகே, டீப் பர்பிளும் பேஸ்டல் கிரேப்ஸும். ஓகே, இது சி கிரீன் சி ப்ளூ. ஓகேவா, ராமா கிரீன் ராமா ப்ளூ சொல்லிக்கலாம், சி கிரீன் சி ப்ளூ சொல்லிக்கலாம். இது செம்ம ட்ரெண்டிங்கான கலர். இதுவும் ஒரு பிரைட் வேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வேணால் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். பட் என்னன்னா, பிரைட்ஸ் வேர் பண்ண வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ வருது. காப்பிரைட் இஷ்யூ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா சில டைம் வீடியோவே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, அப்படி பிளாக் ஆகிடுது. இது வந்து உங்களுக்கு எப்படின்னா, இது குங்கும கலரா, இது வந்து மெச்சந்தா. அதாவது உங்களுக்கு வந்து மெரூன் மாதிரியும் இருக்குது, மெச்சந்தா மாதிரி டார்க்காகவும் இருக்குது. அந்த செரி அண்ட் மெச்சந்தா, அந்த மாதிரி செரி பிங்க். இப்போ கூகுளில் செரி பிங்க் போடுங்க, செரி பிங்க் அண்ட் மெச்சந்தா மாதிரி இருக்குது. ஓகே, பிங்க்லேயே டார்க்கர் வெர்ஷன், செரி பிங்க் அண்ட் மெச்சந்தா. குங்கும கலர்லேயும் தெரியுது, குங்குமம் மெச்சந்தா செரி பிங்க், அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பிள் கலர் இது. ஓகேவா, இது பியூட்டிஃபுல் 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 பேஸ்டல் பீச், லோட்டஸ் பிங்க் அண்ட் பேஸ்டல் பீச். ஓகேவா, லோட்டஸ் பிங்க்கும் பேஸ்டல் பீச்சும். இது நம்மளோட ஸ்டன்னிங் அண்ட் ப்ரெட்டி அண்ட் ரொம்ப ரொம்ப டிமாண்டிங்கான கலர். இந்த சரியில் இந்த பார்டர் தான் போட்டிருந்தோம். பார்டர் உங்களுக்கு பார்த்தா தெரியாது, பட் நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்டர் கொஞ்சம் அந்த 2-3 லைன்ஸ் மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டுருக்கோம். ஓகேவா, ஸோ இதுவுமே உங்களுக்கு ப்ளீட் வைக்கிற சைஸ் பார்டர். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு அரஜானுக்கு அரஜானில் ஒரு இன்ச் மட்டும் இந்த ஒரு 2 லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டுருக்கோம். இந்த பார்டர் இப்போ புதுசாக இந்த பார்டர் போட்டிருக்கோம். அண்ட் இந்த பார்டரும் இப்போ வீடியோ போட்டுருப்பேன், நீங்கள் பழைய வீடியோவில் பாருங்கள். அதுவும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த பார்டர் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒரு லைன் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ இந்த பார்டர்லாம் உங்களுக்கு இந்த இவ்வளோத்துக்கு இருக்கா, இந்த ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வரைக்கும் இந்த பார்டர் க்ளோஸ் ஆகுது, இந்த ஒரு லைன் மட்டும். ஓகே, ஒரு சென்டிமீட்டர் மட்டும், ஒரு சென்டிமீட்டர் கூட இல்லை, இன்ச் கூட கிடையாது, ஒரு சென்டிமீட்டரோட கம்மியாக தான் 0.5 சென்டிமீட்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது சொல்லல, இது வந்து உங்களுக்கு பேபி பிங்க் ராணி பிங்க். ஓகே, பேபி பிங்க்கும் ராணி பிங்க்கும் 2 பிங்க் வருது, பேபி பிங்க் ராணி பிங்க். பட் பேபி பிங்க் வந்து அந்த ராணி பிங்க் பக்கத்தில் வந்தோடனே அதுவுமே கொஞ்சம் பிரைட்டாக நல்லா பேபி பிங்க் மாதிரி தெரியல, கொஞ்சம் டார்க்காக தெரியுது, பார்பி பிங்க் மாதிரி தெரியுது. ஓகேவா, ஸோ இதில் ஒரு 6 கலர்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் இந்த கலர் ஓப்பன் பண்ணலாம், கிரேப்ஸ் ஓப்பன் பண்ணலாம். கிரேப்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் திரும்ப கொண்டு வந்திருக்கேன். இது மெரூன் மாதிரியும் இருக்குது, உங்களுக்கு நல்ல மெச்சந்தா செரி அந்த கலர்லேயும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கிரேப்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். கிரேப்ஸ் கலருமே நான் ரொம்ப முன்னாடி போட்டேன்னு நினைக்கிறேன். எந்த பார்டர் போட்டேன்னு எனக்கு உண்மையாகவே ஞாபகம் இல்லை. பட் கிரேப்ஸ் கலர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அப்போ தீபாவளிக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது நான் எவ்ரி மந்த் வீடியோ போட்டுருக்கேன். இந்த சரி நான் எவ்ரி மந்த் வர நியூ கலர்ஸ் யூடியூப்லேயும் போடுறேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு அந்த கலர் வேணும்னா அப்போவே புக் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த கலர் வர்றது 6 months ஆகிடும். அது உங்களுக்கு நாங்கள் பார்டர்லாம் சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். ஓகேவா, சூப்பரான ஒரு சாரீ, நல்லா அழகாக உங்களுக்கு வந்து கிரேப்ஸ் அண்ட் டீப் பர்பிளில் சூப்பரான சாரீ. இந்த கலர்லாம் ரொம்ப டிமாண்ட், இந்த கலர் ரொம்ப ரொம்ப டிமாண்டு. இந்த கலர் ரொம்ப ரேர், டிமாண்டுன்னு சொல்கிறத ரொம்ப ரேர், எல்லா பேஜஸ்லையும் இந்த கலர் கிடைக்கிறது இல்லை. இது நம்ம ஒரு கேரளா பிரைடு பார்த்தா வியர் பண்ண கலர், வியூ பண்ண கலர். நான் வியூ பண்ணுறது வியர் பண்ணுறது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஓகே, நல்லா ஒரு பேஸ்டல் கிரேப்ஸ் கலர், பேஸ்டல் கிரேப்ஸ் அண்ட் டீப் பர்பிள் கலர்லாம் சூப்பரான கார்ஜியஸான கோல்டன் சரி லக்ஸரி வெட்டிங் சாரீ. மிஸ் பண்ணிடாதீங்க, கோல்டன் சரி லக்ஸரி வெட்டிங் சாரீ சூப்பர் கார்ஜியஸாக இருக்கா, செம்மையாக இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிளே இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நேரமாக வீடியோ போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அழகு இப்போ போட்டுக்கலாம் உங்களுக்கு லோட்டஸ் பிங்க் அண்ட் பேஸ்டல் பீச். நல்ல அழகாக அந்த கனகாம்பரம் பூலேயே கொஞ்சம் இது அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அழகாக பேஸ்டல் டோன். அதில் கனகாம்பரம் பூலேயே உங்களுக்கு பேஸ்டல் டோனு, இந்த லோட்டஸ் பிங்க்கும் பேஸ்டல் பீச்சும் செம்மையாக இருக்கும். செம்ம சூப்பர் கார்ஜியஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ப்ரெட்டியாக இருக்குது. ரொம்ப எலிகென்ட்டான ஒரு பியூட்டிஃபுல் ப்ரீமியம் லக்ஸரி வெட்டிங் சாரீ.
சூப்பர் கார்ஜியஸான சாரீ. பல்லு ப்ளவுஸ் பேஸ்டல் பீச், அழகு கனகாம்பரம் பூ கலர். இந்த கலர்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப டிமாண்ட். ஸோ பார்க்குறவங்க இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கலர் ரொம்ப ரொம்ப டிமாண்ட். நெக்ஸ்ட்டு இந்த கலரா, நெக்ஸ்ட்டு நம்மளோட பிக். இது லாஸ்ட்டாக போட்டலாமோ? இது நீங்கள் லாஸ்ட்டாகவே பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி அடிக்கடி அந்த சாரியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செரி பிங்க் அண்ட் மெஷந்தா பிங்க். உங்களுக்கு குங்கும மெரூன்னு சொல்லவா பிங்க்குன்னு சொல்லவானே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது, செம்மையான கலர். இதுவுமே ஒரு பிரைட் வியா பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா ஒரு குங்கும கலர், செம்மையாக இருக்குது. இந்த பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் இருக்கும். நல்லா குங்கும மெரூனும் செரியும் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி டபுள் கலர். பல்லு வந்து ப்ளவுஸை பார்த்தா ஒயின் கலரில் தெரியுது. ஸோ எனக்கு வந்து இது எக்ஸாக்டாக இந்த கலர் தான் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு 2-3 கலர் மிக்ஸ் ஆகி தெரியுது. செம்ம சூப்பராக இருக்குது. கலரே செம்மையாக இருக்குது. யூனிக். நம்ம இது வரைக்கும் இந்த கலர் போட்டதில்லை. ஓகேவா? ஸோ அது வெட்டிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கலர் நம்ம இது வரைக்கும் போட்டதில்லை. இது முன்னாடி போட்டிருக்கு. ஆமாம், இதனால திரும்ப போடுவோம். சீ கிரீன் சீ ப்ளூ. இதுவும் நான் ரொம்ப முன்னாடி லான்ச் பண்ண கலர். இதுவுமே ஒரு பிரைட் வியா பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தா நாங்கள் இது வந்து லான்ச் பண்ணோம். ஓகே, அந்த பிரைடோட வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். கோல்டன் ஜெல்ல செம்ம சூப்பராக இருக்குது. அழகு கலர். நல்லா சீ கிரீன் சீ ப்ளூ, ராமா ப்ளூ ரியல் டோனில் சூப்பர் கார்ஜியஸான சாரீ. பல்லு ப்ளவுஸ். ஓகே, செம்மையாக இருக்கா. ஒவ்வொரு சாரியுமே யூனிக். ஒவ்வொரு சாரியுமே யூனிக் கலரு. ஒவ்வொரு கலருமே செம்ம பெஸ்ட்டான கலர்ஸ். எதுவுமே இந்த கலருக்கு இது பெஸ்ட்டு, அந்த கலருக்கு இது பெஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டான கலர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்பி பிங்க் வித் ராணி பிங்க், பேபி பிங்க் வித் ராணி பிங்க் சொல்லிக்கலாம், பார்பி பிங்க் வித் ராணி பிங்க் சொல்லிக்கலாம். செம்மையான கலர். பிங்க் கலர் காம்பினேஷன். ஸோ இந்த பிங்க்குமே ரொம்ப முன்னாடி போட்டிருந்தேன். நம்ம தீபாவளிக்கெலாம் முன்னாடி போட்டிருந்தேன் இந்த பிங்க். இப்போ தான் திரும்ப அகெயின் ரீலான்ச் பண்ணுறேன். பார்பி பிங்க், அது என்ன பார்டர்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பேபி பிங்க் வித் உங்களுக்கு ராணி பிங்க் செம்மையாக இருக்கும். பார்பி டால் பிங்க் கலரில் இருக்குது. பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஓகே, செம்ம சூப்பராக இருக்குது. பேபி பிங்க் வித் ராணி பிங்க். அண்ட் ஃபைனலி நம்மளோட பீகாக் க்ரீன், பீகாக் ப்ளூ, காப்பர் சல்ஃபேட் ப்ளூ, எமரால்ட் க்ரீன். ஓகேவா? இது அப்படியே பீகாக் க்ரீன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு டபுள் கலரில். இது உங்களுக்கு பீகாக் ப்ளூவில் ராயல் ப்ளூ. பட் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணால் பீகாக் க்ரீன், பீகாக் ப்ளூ தான். செம்மையாக இருக்கும். சூப்பர் கார்ஜியஸ். ஓகே, இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு 3-4 பார்டர் போட்டோம். இது அடுத்த பார்டர். அதே சைடில் கொஞ்சம் அந்த ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்டுருக்கோம். ஓகேவா? செம்மையாக இருக்கா. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சாரீ தான் நிறைய சேல்ஸ் ஆச்சு. இந்த பர்டிகுலர் கலர் வந்து நிறைய சேல்ஸ் ஆச்சு. இந்த சாரியில் இந்த பர்டிகுலர் கலர் நிறைய சேல்ஸ் ஆச்சு. பயங்கர சேல்ஸு. அதில் அந்த இயர் அண்ட் சேலில் அந்த 3 டேஸ்லேயே எனக்கு வந்து நிறைய பீஸ் சேல்ஸ் ஆயிடுச்சு. நான் கவுண்ட் பண்ணலை. நான் யூஸ்வலாக எனக்கு வந்து சேல்ஸ் ஆகிறத உண்மையாக கவுண்ட் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு நம்ம கண்ணு போட்டு நம்ம இது சேல்ஸ் டவுன் ஆயிருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால் இதுக்கு எப்போவுமே நான் வந்து என்னோடய சேல்ஸை வந்து கவுண்ட் பண்ணவே மாட்டேன். எத்தனை சாரீ இதில் சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு லைனாக அடுக்கி வச்சுட்டு சேல்ஸ் ஆக புக் புக் பண்ணி அனுப்பிட்டே இருப்பேன். தவிர இதில் இத்தனை சேல்ஸ் ஆகிருக்குன்னு நான் உண்மையாக கவுண்ட் பண்ண மாட்டேன். நிறைய சேல்ஸ் ஆகுதுன்னு தெரியும், பட் கவுண்ட் பண்ண மாட்டேன். நம்ம கண்ணு விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு பிஸ்னஸ்ஸு. அதில் எதுவுமே கண்ணு விழுந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஓகேவா? ஆனால் சிலரும் நான் வந்து இந்த டிஸ்பேச் வீடியோ போட கூட ரொம்ப யோசிப்பேன். ஐயோ டிஸ்பேச் நிறையா இருந்துச்சுன்னா சில நேரம் நம்ம டிஸ்பேச் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா டிஸ்பேச் வீடியோ போட்டால் அதெல்லாம் ஏன்னா அது டிஸ்பேச் வீடியோ நிறைய வச்சு நான் வீடியோ போட்டேன்னா அடுத்த நாள் பார்த்தா எனக்கு உண்மையாகவே சேல்ஸ் ரொம்ப கம்மியாயிடும், டவுன் ஆயிடும். எனக்கு மனசு டவுன் ஆகிடும். ஐயோ அந்த டிஸ்பேச் வீடியோ போட்டது நல்லதானோ என்னமோ தெரியல, இவ்வளோ நிறைய சேல்ஸ் ஆச்சு நேற்று, இன்றைக்கி இவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் எல்லாமே டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு நிறைய பேர் புக் பண்ணுவாங்க, நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க, அதனால புக் பண்ண மாட்டாங்க. இப்போ பொங்கல் ஹாலிடேயில் போன வாரம் ஃபுல்லாக எல்லாருமே பிஸி, எல்லாருமே ஊரில் இருந்துருப்பீங்க. சேல்ஸ் ரொம்ப டவுன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எல்லாருமே ரிலாக்ஸாக ஊரில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து யாருமே வீடியோ பார்த்து புக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் வீக்லாம் நல்லா டவுன். எல்லாருமே ஊருக்கு போயிருப்பீங்க, அந்தளவுக்கு புக்காக இருக்காது. ஸோ புக்கிங் வந்து ஒரு நாள் நல்லா நிறைய ஹையாக இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் அதுக்கு வருத்தப்படுறதே கிடையாது. பட் கொஞ்சம் கண்ணு பற்றக்கூடாதுன்னு கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிறது. ஓகேவா? ஸோ எல்லோரும் நீங்கள் எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. நம்மளோட பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், நல்லா பெரிய லெவலுக்கு வரணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. வெச்ச சீலையே முத்து வெச்ச மாலையே புத்தி வெச்ச தாரமே கண்ணடிச்சு கைப்பிடிச்சு வா வா பொன்மானே மானே 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 மாயா தில்வாலே. மின்னும் அழகே நிலாமழையில் நனையும் அழகே மெல்ல மெல்ல நீ என் அருகிலும் நனையாமோ.
ஒப்பனைகள் ஏதும் மற்ற உந்தன் இயல்பும் கற்பனையில் ஆழ்த்துகின்ற கள்ளச்சிரிப்பும் இன்னும் இன்னும் வேண்ட சொல்லும் குட்டி கூறும்பும் காலம் உள்ள காலம் நீ மூடுமோ வெண்பனிமதி இவளிலே மலருளி அழகிலே நாளங்களில் என் கனவுகள் விதறிய தாரகங்கள் നോക്കിയിരുന്നാൽ കോടിക്കാവ്യം എഴുതാ നിന്റെ നൃത്തജരിയാ ജീവതാളമായി